வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அந்த நடிகருடன் வாழ ஆசைப்பட்டார் ஸ்ரீதேவி. ஆனால் அது நடக்கவே இல்லை. கடைசியில் என்ன ஆனது தெரியுமா? வாங்க நடிகை ஸ்ரீதேவி பற்றி வெளியான செய்தி என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை ஸ்ரீதேவி ஹாலிவுட்டிலிருந்து பாலிவுட்டிற்கு சென்று தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். அங்கு அவருடன் நடிப்பதற்கு நடிகர்கள் போட்டி போட்டு கொண்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மீதான கிரஷ் பாலிவுட்டில் இருந்தது. அங்கு தனக்கு தொடர்ந்து வரவேற்பு கிடைத்ததை அடுத்து அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த சூழலில் தான் ஸ்ரீதேவி குறித்து மலையாள இயக்குனர் ஆலப்புழா அஷ்ராப் பேசியிருக்கும் விஷயம் ரசிகரிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய அளவில் பிரபலமான நடிகையாக திகழ்ந்தவங்க தான் ஸ்ரீதேவி. சிவகாசியில் பிறந்த குழந்தை நட்சத்திரமாக திரைப்படங்களில் தோன்றிய அவங்க பிறகு கதாநாயகியாக அறிமுகமாகி கே பாலச்சந்திரன் இயக்கிய 3 முடிச்சு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவங்க அறிமுகமானாலும் அவங்க நடித்த காயத்ரி படம் 3 முடிச்சுக்கு முன்னதாகவே ரிலீஸ் ஆனதால் கதாநாயகியாக அவங்க நடித்த முதல் படம் காயத்ரி படம்தான். குழந்தை நட்சத்திரமாக கலக்கிய ஸ்ரீதேவியின் ஹீரோயினியாக கலக்க ஆரம்பித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டும் எங்கும் கொண்டு போய் சேர்த்தது பாரதிராஜா இயக்கிய 16 வயது நிலை. அந்த படத்தில் அவர் ஏற்றிருந்த மயில் கதாபாத்திரம் இன்று வரை பலரது ஃபேவரட் டீச்சராக வேண்டும் என்று கனவோடு இருக்கும் இளம்பெண் ஒரு மருத்துவரால் ஏமாற்றப்பட்ட பிறகுதான் கிண்டலடித்த சப்பானியை திருமணம் செய்து கொண்டு வாழ்வது என ஸ்ரீதேவியின் கதாபாத்திரம் அவ்வளவு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டது. அந்த படத்தை பார்த்த பலருமே மயிலுக்கு மனதை கொடுத்துட்டாங்க. 16 வயது நிலை படம் மெகா ஹிட்டுக்கு பிறகு தென்னிந்தியா முழுவதும் ஸ்ரீதேவியின் அலையடித்தது. இதன் காரணமாகவே தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாடு அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது. ஒரு பக்கம் கிளாமர், மறுபக்கம் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளை நடித்தார். அவர் கரியரின் சிறந்த படங்கள் ஒன்று 3ஆம் பிறை. இந்த நிலையில் மிதுன் சக்கரவர்த்தியுடன் வாழ வழி முடியவில்லை என்று ஸ்ரீதேவிக்கு கடைசி வரை ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் மிதுன் மீது வைத்திருந்த காதலை மறந்துவிட்டு போனி கபூருடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினாங்க. சினிமாவில் விலகி குடும்பம், குழந்தைகள் என அவரது வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலைதான் 2018ஆம் ஆண்டு துபாயில் தங்கியிருப்பது போல ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. இந்த மரணத்தில் போனி தொடர்புக்கும் என்னவென்றால் விசாரித்தாங்க. முக்கியமாக ஸ்ரீதேவி 200 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் செய்திருந்தாங்க. அதில் அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம் என்று வதந்திகளெல்லாம் பரவியது. அஷ்ரப்பின் இந்த பேட்டியை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதிகளவு பகிர்ந்து வராங்க. முன்னதாக ஸ்ரீதேவியின் பயோபிக் வருகிறது என்று கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் பரவி கொண்டிருந்தது. ஆனால் அவரது பயோபிக்கை எடுக்க விட மாட்டேன் என்று போனி கபூர் சில வருடங்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்திருந்தார். இதற்கிடையே ஸ்ரீதேவியின் மகளான ஜான்வி கபூர் பாலிவுட்டில் மட்டும் நடித்து வந்த சூழலில் தேவரா படத்தின் மூலம் தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமானாங்க. மிக விரைவில் தமிழும் அவங்க படங்களில் கமிட் ஆவார் என்று ஸ்ரீதேவியின் ரசிகர்கள் அவளோடு எதிர்பார்த்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.